வணக்க நண்பர்களே, கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துகளை பார்க்கும்போது இதில் அதிகமாக சிக்குவது கார்கள்தான். இதன் பின்புலத்தை ஆராய்ந்த போது கண்ட உண்மைகளை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1. விபத்தில் சிக்கும் வாகனங்களில் 80% சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கிய கார்கள். இதற்கு காரணம், சொந்த கார் ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தினமும் காரை ஓட்டுவது இல்லை. பெரும்பாலும் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது 2 நாட்களோ எடுப்பார்கள். ஆதலால் போதுமான கட்டுப்பாடு கிடைப்பது இல்லை. 2. சொந்த கார்களை பெரும்பாலும் அடிக்கடி ஓட்டாததால் அவர்கள் காரின் டயர் மற்றும் பிரேக் போன்றவற்றை முறையாக பராமரிப்பது கிடையாது. 3. தொலைதூரங்களுக்கு செல்லும் பொழுது மிகவும் வேகமாக செல்வதால் அந்த சாலைகள் அவர்களுக்கு பழக்கம் இல்லாததால் அதில் இருக்கும் குழிகள் இருப்பது தெரியாததால் திடீரென காரை கட்டுப்படுத்த இயலாமல் எங்காவது மோதி விடுகிறார்கள். 4. காரை அடிக்கடி ஓட்டாததால் சில நேரங்களில் பிரேக்கிற்கு பதில் ஆக்சிலேட்டரை பதட்டத்தில் அமுக்கி விடுகிறார்கள். இதை தவிர்ப்பது எவ்வாறு? 1. பொதுவாக அடிக்கடி காரை ஓட்டாதவர்கள் ஆட்டோ கியர் காரை உபயோகப்படுத்துவது நல்லது. அதை எந்த சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்துவது எளிது. இதில் மைலேஜ் பார்க்கக்கூடாது. இது நமது உயிர் மற்றும் சாலைகளில் செல்லும் மற்றவர்களின் உயிர் சம்பந்தப்பட்டது. 2. அடிக்கடி சென்று பழக்கமில்லாத சாலைகளில் ஓட்டும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. 3. வாகனத்தை தொலைதூர பயணத்திற்கு பயன்படுத்தும் பொழுது டயர் மற்றும் பின் செய்கை விளக்குகள் சரியாக எரிகிறதா என்று பார்ப்பது மிகவும் முக்கியம். 4. லாரிகளின் பின்னாலும் அரசு பேருந்தின் பின்னாலும் தொடர்ந்து செல்வது மிகவும் ஆபத்து. ஏனென்றால் பெரும்பாலும் இவைகளில் பிரேக் விளக்குகள் எரிவது இல்லை. அதனால் விபத்து ஏற்படுவது எளிது. 5. 4 வழி சாலைகளில் ஒரு லைனில் இருந்து மற்றொரு லைனிற்கு மாறும் பொழுது பின்னால் எதுவும் வாகனம் வருகிறதா என்று பார்த்து மாறவும். 6. அடிக்கடி பின்னால் வரும் வாகனங்களை கவனிக்கவும் மறக்காமல். 7. நமது சாலைகளில் 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் பயணம் செய்வதை தவிர்க்கவும். ஏனென்றால் நமது சாலைகள் அதிக வேகத்திற்கு மேல் பயணிக்க உகந்தது அல்ல. 8. காரை ஓட்டுபவர் ஒரே மூச்சில் ஓட்டாமல் இடைக்கிடை சற்று ஓய்வெடுத்து ஓட்டுதல் நலம். 9. ஓட்டுபவர் உணவை ஒரே தடவையில் உண்ணாது 2-3 தடவையாக உண்பது நலம். 10. குறிப்பாக புரோட்டா, முட்டை புரோட்டா போன்ற உணவுகளை ஓட்டுபவர் தவிர்த்தல் நலம். இந்த தகவலை அதிகம் பகிர்ந்து ஆதரியுங்கள். விலை மதிப்பற்ற உயிரை காப்போம். குறிப்பு: இதிலும் சிலர் நல்ல திறமையான ஆக்டிவ் டிரைவர்கள் பணம் சற்று 100-200 அதிகமாகத்தான் கேட்பார்கள். 100-200 பார்த்து புதியதாக ஆக்டிவ் டிரைவர் தொழிலுக்கு வந்திருக்கும் சிலரை கூட்டி சென்று பல பிரச்சனையில் சிக்கியவர்களை பலரையும் நான் பார்த்திருக்கின்றேன் என்பதே உண்மை. 300 ரூபாய் நான் அதிகமாக கேட்டேன் என்று குறைந்த தொகைக்கு ஒரு டிரைவரை போட்டு கொண்டு போய் விபத்தில் சிக்கி வண்டி செலவு மட்டுமே 3.5 லட்சம் ஒருத்தருக்கு ஆகி இருந்துச்சு. அதில் ஆஸ்பத்திரி செலவு தனி. என்னத்தை சொல்ல? ஆகவே மிகவும் அதிக கவனம் செலுத்துங்கள். உயிர் என்றாவது ஒரு நாள் பிரிய போவதுதான். இருந்த போதிலும் அது இயற்கையாக வலியற்றதாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.